வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரை. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைனீஸ் கார்டனுக்கு தான் போகிறோம். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான இடம். நல்லாயிருக்கும், மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப். இதுதாங்க எம்ஆர்டி ஸ்டேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷனு. வாங்க உள்ளே போகலாம். நம்ம எப்பவுமே இங்கே டிக்கெட்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை. நம்மக்கிட்ட ஒரு கார்டு இருக்கும், அதை டாப்அப் பண்ணி வச்சுக்கிட்டு இதுமாரி டேப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். வெளியில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம்னாவே நம்ம மனசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷம்தாங்க. அதுலேயும் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச ஒரு லொக்கேஷனு சிங்கப்பூர்லேயே. நான் அதிகமாக வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 டைம் 4 டைமாவது இந்த இடத்துக்கு போயிடுவேன். எனக்கு எப்போல்லாம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கோ, நான் எப்போ என் ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னா அந்த டைம்லலாம் இங்கே போயிடுவேன். ஒரு அமைதியான சூழல் நல்லாயிருக்கும்ப்பா, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும் அந்த இடம். அந்த இடத்த பார்க்க போகிறோன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நம்ம எம்ஆர்டி ஸ்டேஷனு. இது எம்ஆர்டி ஸ்டேஷனில் நம்ம எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட் மேப் இது. நம்ம கல்சருக்கெல்லாம் இருக்கும். இப்போ ரெட் பாயிண்ட் இருக்கு பாருங்கள். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கீழே பொங்கல் வரலையும் போகும். இந்தாண்ட ஜாங்கி ஏர்போர்ட்டு, பொங்கல் இந்த சைடு அப்படி போகும். நம்ம இறங்க வேண்டிய இடத்த பார்த்து நம்ம அந்த ஸ்டாப்பில் இறங்கிக்க வேண்டியதான். சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, சிங்கப்பூர் வராதவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் ஸ்டாப் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அது உள்ள நம்ம போக வேண்டியதான் ட்ரெயினுக்குள்ளே. ரயில்வே ட்ராக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு பாலம். ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினும் அதே எம்ஆர்டிக்கு தான் போகுது, அதே ஸ்டேஷன் தான் போகுது. ஒரு சின்ன பாலம்தான். அந்த பாலத்தில் இவ்வளோ சிஸ்டம் பாருங்கள். ஒரு சின்ன பாலம்தான், அதில் தான் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இது ஜூகூனு ஸ்டேஷன் பேர், ஜூகூனு. நான் டோருக்கு முன்னாடி இப்போ நிற்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. ரயிலோட டோர் ஓப்பன் ஆன உடனே நம்ம வெளியில் போகலாம். நாங்கள் ஜூகூனில் இப்போ இறங்குறேன். இறங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு அடுத்தது சைனீஸ் கார்டன் போவேன். அது வீடியோவில் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். நான் சைனீஸ் கார்டன் போயிட்டு வெளியாகிட்டு உங்களுக்கு அதிலேருந்து காமிக்கிறேன். இப்போ ஜூகூன்லேருந்து வெளியில் ஆகிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸலேட்டர் மூலமாக கீழே இறங்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே சைடாக தான் நிற்பாங்க, லெஃப்ட் சைடில். ஏன்னா கீழே கொஞ்சம் வேகனாக போகணுன்னு நினைக்கிறவங்க ரைட் சைடில் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் நிற்பாங்க. நம்ம திரும்ப கார்டை வெளியில் ஆகும்போது இதேமாரி திரும்பவும் அந்த மிஷினில் டேப் பண்ணால் அந்த டோர் ஓப்பன் ஆகும், வெளியில் போகலாம். இதை மாற்றிவிட்டு வெளியே ஆயாச்சுங்க. அப்படியே நம்ம கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு திரும்ப நம்ம சைனீஸ் கார்டனுக்குள்ளே போயிடலாம். எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன். எம்ஆர்டிக்கு வெளியில் வந்தாச்சுங்க. இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனு. வெளியில் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம கார்டனுக்கு போக வேண்டிய வழி பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த வழியை நம்ம போக வேண்டியது. அதுதான் சைனீஸ் கார்டனுக்குள்ளே போக வேண்டிய வழி. இந்த பசங்களாம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்ல வெயிலுங்க, அதுலேயும் நல்லா ஆர்வமாக கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதாங்க என்ட்ரன்ஸு, கார்டனுக்கான என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ நல்லா பூக்கொத்து கொடுத்து நம்மளை வர வைக்கிற மாதிரி நல்லா அழகாக பூக்கள்லாம் நல்லா பூத்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக இருந்தால் வீடியோ ரொம்ப லாங்காக வரும், உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் வீடியோ ஸ்பீடு பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இந்த பாலத்து மேலே நடந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஓடை மாதிரி நீர் விட்டு போயிட்டுருக்கு.
அதிகம் இங்கே வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறவங்க தான். ஒரு ரிலாக்ஸுக்காக வருவாங்க. சண்டே ஆச்சுன்னா வருவாங்க, பப்ளிக் ஹாலிடேஸில் வருவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கோபுரம். எங்கே பார்த்தாலும் இனிமேல் நல்லா அழகாக பூக்கள், மரம், செடி கொடின்னு அழகாக இருக்கும். நம்ம வந்த பாலம் இது, என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தாலே அந்த பாலம் இது. இந்த பில்டிங்க்கு மேலே ஏறலான்ட்டு போனேன். நான் அங்கே தான் ஒரு அதிர்ச்சி. கேட்டு வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளே போக முடியாத அளவுக்கு. அதனால் மேலே ஏற முடியல. விண்டோ வழியாக பாருங்கள், டோர் வந்து லாக் ஆகிருக்குங்களா. அப்படியே வெளியில் வந்தாச்சு. அதே பில்டிங் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஒரு லாங் வியூவில் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடமே இப்போ புதுசாக கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணாங்க. ஒரு 2-3 வருஷமாக இதை வந்து பூட்டி வச்சுருந்தாங்க. திரும்ப இதெல்லாம் ரெனோவேஷன் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக நிறையா பில்டிங்லாம் வந்து கட்டியிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு பாட்டில், ரஜினியோட பாட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. பாடல் ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த சாங் இருக்கு பாருங்கள். அந்த சாங் எடுத்து பாருங்கள். இந்த இடம் எல்லாமே அந்த லொக்கேஷன்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரஜினியோட பாட்டு, ஸ்ரீதேவியும் அவங்களும் நடிச்சிருப்பாங்க. பாடல் ஒன்று, அந்த சாங் ஃபுல்லாக முழுசாகவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஷூட் பண்ணாங்க. ஃபுல்லாக அந்த கார்டனுக்குள்ளே தான், வேறு எங்கேயுமே எடுக்கலை. ஒரு சின்ன இடம், இந்த இடத்துலேயே அந்த சாங்கை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த முக்கியமான இடத்தெல்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. நானும் இந்த மரம் வளரும்னு பார்க்குறேன், வளரவே இல்லை. 10 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் கட் பண்ணி போகிற வழியில் காமிச்சிருக்கேன். பார்க்கவே ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ரேஞ்சில் இருக்குது. இந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ அழகாக ஏதோ ஹாலிவுட் படம் பார்க்க வந்த மாதிரியான அந்த லொக்கேஷன்லாம் நமக்கு ஞாபகம் வரும் பார்க்கும்போது. இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி இது சின்னதாக கோகை மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே போகிற மாதிரி. ஆனால் நம்ம உள்ளே அலோடு இல்லை, போக முடியாது. நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பூச்செடிகள், நல்லா அழகான மரம், இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி நிறையா இருக்கும். அடுத்தது இந்த பாலத்துக்கு நம்ம போகலாம். அங்கேருந்து போயிட்டு நம்ம திரும்பி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. முன்ன வேறு மாதிரி இருந்தது. இந்த லொக்கேஷன்லாம் வந்து அந்த சாங்கில் வரும் பாருங்கள், காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரும்புலாம் நல்லா வச்சுருந்தாங்க, சர்க்கரை கரும்பு. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஷாப்பிங் மால் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன கடை, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதில் நமக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி, நல்லா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளுன்னு ஐஸ்கிரீம் ஒன்று கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஆஃபராக ஒன்று போட்டிருந்தாங்க. அது ஒன்று நான் வாங்கிட்டேன். கையில் விழக்கூடாதுன்னு அது ஒரு மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் எல்லா லொக்கேஷனுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நான் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த அதே பில்டிங் தான். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா இந்த இடம்லாம் ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நிறையவே மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிலாம் இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் நிறைய மீன் இருந்துச்சு, கலர் ஃபிஷ்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுமாரி உடும்புலாம் நிறையா இருக்கும். இதில் முதல்ல சைஸில் இருக்கும் ஒரு உடும்புமே. பார்த்த நண்பர்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் வந்தவங்களுக்கு, இந்த கார்டன் வந்தவங்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாமே காணோம். இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒன்று மட்டும் இருந்துச்சு. குளம் ஃபுல்லாக தாமரை, சிகப்பு தாமரை, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த லொக்கேஷனும் வந்து அந்த சாங்கில் காமிச்சிருப்பாங்க. ஓப்பனிங், அந்த சாங்கோட ஓப்பனிங்கே இந்த இடத்துலேருந்து தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாங்கை ஒரு வாட்டி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். இதே லொக்கேஷன் தான், இந்த இடத்துலேருந்து தான் அந்த ஓப்பனிங் சீன் வரும். நான் உங்களுக்கு ஆப்போசிட் போயிட்டு அந்த சாங்கில் காமிக்கிற மாதிரியே காமிக்கிறேன் பாருங்கள். தாமரை பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தாமரையாக தான் இருந்துச்சு. நிறையா தாமரை மலர்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா லொக்கேஷனுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முன்னே இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இப்போ இதை புதுசாக வந்து ரெனோவேஷன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீர்வீழ்ச்சி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை, ரொம்ப அழகாக இருக்குது. பசங்களோட நம்ம நண்பர்களோடு வந்தோம்னா அந்தமாரி இடம் நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராது, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கக்குள்ளேயே. பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பழமையான மரம். இது பாருங்கள், வாழை மரம் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இங்கே வாழை மரம் வச்சுருக்காங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள். வந்தால் நமக்குலாம் ஃபுல் டே இங்கே இருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். போகிறதுக்கே மனசு வராது, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம்லாம். இன்னும் இது யாருப்பா தம்பி, யார் உள்ளார என்ன பண்ணுறீங்க, யார் இது ஓடுறது இல்லை? ஆஹா, பைப்பில் ஒன்றை தான் காணுன்னு தேடிட்டு இருந்தேன். உடும்பு தாங்க போகிறாங்க, எப்படி போகிறாங்க பாருங்கள் நம்மளை பார்த்துட்டு. இந்த செடி கடியில் தான் இருந்திருக்காங்க. நம்ம வந்துட்டு சத்தத்தை கேட்டுட்டு போகிறாங்க. நிறையா இருந்துச்சு இந்த கார்டன். நாங்கள் அதுக்காகவே வருவோம். நான் பார்க்கவே அவ்வளோ பெருசாக சைஸாக நல்லா பெருசாக இருக்கும்.
முதல்ல சைஸில் இருக்கும், பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் இல்லை அது. இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாலிவுட் படமே தோற்றுரும் அந்த அளவுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. இந்த பாலம் தெரியுது பாருங்களா நேராக, அந்த பாலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாங் ஒரு வாட்டி போய் பாருங்களேன். உங்களுக்கு இந்த இடம் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும். ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்னும் இதை விட நல்லா தெளிவாகவே அதில் உங்களுக்கு புரியும் இந்த இடம். இங்கெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இது கலரெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், அந்த சாங்கை போய் ஒரு வாட்டி பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதுல்ல, அவங்க பாருங்கள். அங்கே 2 கோபுரம் இருக்க பாருங்கள், அந்த கோபுரத்துலேயும் அந்த சாங் எடுத்திருப்பாங்க. வந்து ஒரு போட்டிங் போகிற வசதி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே போகலை. இந்த தாங்க கடைசி என்ட்டு. இதுக்கு தாண்ட போனால் வெளியில் கார்டனுக்கு வெளியில் போய்டுவோம். நம்ம திரும்பி வந்த வெளியே போகலாம். போயிட்டு லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா அந்த 2 கோபுரம் வந்துச்சுங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வியூ. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன சத்தம் மேலே பார்த்தா நம்ம லைட்டு ஒன்று நல்லா அழகாக புகை விட்டுட்டு அழகாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா நம்ம கேமராவிலையும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம அந்த கோபுரத்துக்கு போகலாம். அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கிட்ட போய் பார்த்தா அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க காமிக்கிறேன் வாங்க. பார்த்தீங்களா என்ட்ரன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ அழகுங்க, செம்மையாக கட்டியிருக்காங்க. எனக்கு ஏதோ ஒரு சினிமாவுக்குள்ளே உள்ளே வந்த மாதிரியான ஃபீலு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே லொக்கேஷன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டோட ஆரம்பமே இங்கே தான் இருக்கும். பாடல் ஒன்று ஆரம்பிக்கிற இடமே இந்த இடம் தான். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து மியூசிக் மட்டும் ஓடும். முன்ன சொன்னாலே அந்த இந்த இடத்துல தான் அந்த சாங் ஆரம்பிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாங். வந்து எனக்காக பாருங்கள் ஒரு வாட்டி திரும்ப யூடியூப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாடல் ஒன்று ரஜினி பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டிங் போகிற மாதிரியான வசதிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம போனோம் லேமன் அந்த பாலம் தான் அது. இங்கேருந்து பார்த்தா ஏதோ ஒரு சில ஏரியாலாம் நல்லா கரெக்டாக தெரியும் நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வெயிலும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க இந்த டைமில். இப்போ அப்படியே கீழே குதிச்சு நீச்சல் அடிக்கணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதில் நம்ம மேலே போகலாம். இதில் கேட்ட எதுவும் போடலை, நம்ம மேலே போகலாம். வாங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சந்திரமுகி அரமனை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா வளைவாக சுற்றி மாப்பு அந்த சீன் வருமா அந்த இடம் மாதிரி இருக்குது.
எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க லொக்கேஷன். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வாவ், செம்ம வியூங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து அவ்வளோ ஒன்றும் வளர்ச்சி ஆகலை. இருந்தாலும் இந்த அளவுக்கு கூட வந்து இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம லொக்கேஷனுங்க. நான் தனியாக தான் வந்திருந்தேன், நண்பர்கள் யாரும் வரலை கூட. இதுதான் நம்ம வந்த வழி. கீழே போகலாம் வாங்க. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் ஸ்பீடு, உங்களுக்கு போர் இருக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. இங்கே தாங்க அந்த பாட்டோட ஆரம்பம் இருக்கும். நான் வந்துட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. இங்கே தான் ஆரம்பிப்பாங்க அந்த பாட்டு. இங்கேருந்து ஆரம்பித்து இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த 2 மாளிகை, அதில் திரும்ப 2வது ஷாட் அதில் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்கவே. பாருங்கள் லாங் வியூவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, லொக்கேஷன் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. யார் யாரெல்லாம் இந்த லொக்கேஷனுக்கு வந்து நேரில் பார்த்துருக்கீங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம இனிமேல் வெளியில் போகலாம். இன்னும் போகிற வழியிலே நிறைய இருக்குது, காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். நம்ம வரக்குள்ளே இருந்துச்சுல ஒரு கோபுரம், அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள். இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். செம வியூங்க, எப்படி இருக்கு பாருங்க. கிட்ட வந்தாச்சு. ஒரு பறவை ஒன்று எவ்வளோ அழகாக தேன் குடிச்சிட்டு இருக்கு பாருங்க. வந்தாச்சுங்க, எண்டுக்கு வந்தாச்சு. ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு.